உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப தெரியுதா? நான் சொன்னப்ப எல்லாரும் இந்திரா பேச்சை கேட்டுட்டு என்ன திட்டுனீங்கல்ல? இப்ப பாருங்க டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு. ஏய், சும்மா கத்திட்டு இருக்காத. இப்ப என்ன டாக்டர் பைத்தியம் நான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவ என்ன ஜஸ்ட் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சும்மா அதை விட்டுட்டு பைத்தியம் பைத்தியம். என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அது எப்படி டாக்டர் பாலிஷா தான் பேசுவாங்க, பின்ன பைத்தியம்னு ஓப்பனாவா சொல்லுவாங்க? சும்மா என் பொண்ணு பைத்தியம் பைத்தியம்லாம் சொல்லாதீங்க. அவளுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அவ்வளவுதான். இல்ல எனக்கு புரியல. பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? தங்க ஊசின்னு கண்ணியா குத்திக்க முடியும்? உங்க பொண்ண நீங்க வேணா சொல்லாம இருங்க. எங்க பையன் வாழ்க்கையை நினைச்சு நாங்க கவலைப்பட்டு இருக்கோங்க. அதான் அதான் எல்லாம் நாசமா போச்சே. அம்மா, நான் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. சரின்னு உங்க பேச்ச கேட்டு தானம்மா இவ்வளவு கல்யாணம் பண்ண. அப்பவும் ரோஷி கூட கல்யாணத்தை நிறுத்தி காவ்யாவோட வாழு சந்தோஷமா இருக்கும்னு சொன்னீங்களேம்மா. இப்போ பாத்தீங்களா என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு? நான் என்னமோ தப்பு செஞ்சேன்? உங்க பேச்ச கேட்டதுக்கு என்ன ஒரு பைத்தியத்து கூட வாழ வச்சிட்டீங்களேம்மா. டேய் கது, நீ வருத்தப்படாதடா. ஏதோ நம்ம கெட்ட நேரம், விடுடா. அம்மா என்னம்மா நீங்க? அவன் தான் கோவத்துல வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கானா? நீங்க எதுக்குமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு சீக்கிரம் சரியாயிடுமா. ஒரு சின்ன மன வருத்தம் தாம்மா, வேற எதுவுமே இல்ல. இங்க பாருங்கம்மா, சீக்கிரம் கியூர் ஆயிடும். கௌதம், உனக்கு தெரியாது. நீ சின்ன பையன். கதிரோட வருத்தம் என்னன்னு உனக்கு புரியாது. காவியா ரொம்ப பாவம். அவளுக்கு எப்பவுமே இழகின மனசு. அவளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான் ஒத்துக்க முடியல, அவ்வளவுதான். அதுதான் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் சொல்றாங்கல்ல. அதுக்குள்ள பைத்தியம் அது இதுன்னு. ஏன் இப்படி ரெண்டு பேரும் பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாரு ஜெயா, தயவு செய்து இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்து சொல்லு ஜெயா. ஊர்ல இருக்கிறவங்க சங்கடப்படுறாங்கன்னு பார்த்தா மட்டும் எப்படி மாமா? நீங்க பெத்த பையன் மாமா கதிரு. அவனை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்கல்ல மாமா? நீங்க ரொம்ப ஓர வஞ்சகம் பண்றீங்க. ஒரு விஷயத்தை எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா? அக்காவுக்கு பெரிய மனநோயெல்லாம் இல்ல. அதுவும் குழந்தை பிறந்த உடனே மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரதா செய்யும். சயின்டிபிக்கா அப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அக்கா தான் குழந்தை உயிரோட இருக்குன்னு தீவிரமா நம்புறா. அந்த பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிரும். அப்புறம் காவியா அக்கா நல்லா ஆயிருவா. அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்களேன் ப்ளீஸ். இதெல்லாம் சொல்லி உங்க அக்காவை ஏன் தலையில கட்டி வைக்கணும்னு நினைக்காத. என் வாழ்க்கை, என் நிம்மதி, என் சந்தோஷம் எல்லாமே போச்சே. இவளுக்கு சரியா வரதுக்குள்ள நான் பைத்தியம் ஆயிடுவேன் போல. அதான் கடைசியில நடக்க போகுது. என்ன பேசுறீங்க? நீங்க படிச்சவர் தானே. இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் டெம்பரரி ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தெரியாதா? அதுவும் அபார்ஷன் ஆன பொண்ணுங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் வரும். அக்காக்கு நடந்திருக்கிறது அதுக்கும் மேல. ஏய் நிறுத்து. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. நீ என்ன கலெக்டருக்கு படிச்சிருக்கியா இல்ல டாக்டருக்கு படிச்சிருக்கியா? அக்கா, அவளுக்கு எல்லாம் தெரியுங்கிற நினைப்பு. வக்கீலு, இன்ஜினியர், டாக்டர் எல்லாமே படிச்சுட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க கஷ்டப்படுறது யாருக்கா? நாம தானே. அத்தை, நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் நீங்க. டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை நாங்க கேட்டுக்கிட்டோம். நீ ஒண்ணு தனியா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. காவியாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ பாவம் தான். அவ மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. ஆனா ஏன் பையன் வருத்தப்படுறத நினைச்சு எனக்கு வேதனையா இருக்காதா? டாக்டர் வந்துட்டு போனா எல்லாமே சரியாயிரும் நினைச்சேன். ஆனா டாக்டர் டிப்ரெஷன் சொன்னத ராகினியத்தை எப்படி எல்லாம் மாத்தி பேசினாங்கன்னு பாத்தியா? நான் கவனிச்சேன் இந்திரா. ராகினி சித்தியும் சரி, கதிரும் சரி, எல்லாரும் வேணுமே பண்ற மாதிரி தெரியுது. அதுல சந்தேகமே இல்ல கௌதம்.
அவங்க 2 பேருமே எல்லாமே வேணும் தான் பண்றாங்க. அத்தை கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி அக்காவை பைத்தியக்காரின்னு நம்ப வைக்கணும். பாவம் கௌதம் அக்கா. இந்திரா, அழாத இந்திரா. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ட்ரை பண்ணிட்டு தானே இருக்க. சொல்லு, அப்பவும் இப்படி நடக்குது, என்ன பண்றது? இப்படி அழுதா சரியாயிடுமா? இல்ல கௌதம், காவியா அக்கா நிலைமைய யோசிச்சு பாரு. அக்காக்கு குழந்தை உயிரோட இருக்குன்னு நல்லா தெரியுது. அத ஒரு அம்மாவா ஃபீல் பண்ணி அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது அது உண்மைன்னு கூட தெரியாம எல்லாரும் அவளை பைத்தியம்னு கதை கட்டுறாங்க. குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சும் நாம எதுவும் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். ச்சே, என்னால எதையுமே சரி பண்ண முடியலையே கௌதம். இந்திரா, இப்ப நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறதால எதுவுமே நடக்க போறது இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல குழந்தைய கண்டுபிடிக்கலாம் இந்திரா. அதுக்கப்புறம் காவியா அண்ணியோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிரும் இந்திரா. கொஞ்சம் அழாத ப்ளீஸ். எங்க போய் கண்டுபிடிப்ப கௌதம்? நம்ம எங்க போய் கண்டுபிடிப்போம்? இவங்க தான் தப்பு பண்ணவங்க நமக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. அந்த ஜேபி பாட்டுக்கு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். எல்லாமே முடிஞ்சு குழந்தைய கொண்டு வரதுக்குள்ள இங்க அக்கா முழு பைத்தியம் ஆயிருவா போல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல கௌதம். இங்க பாரு இந்திரா, சொன்னா கேளு, அழாத ப்ளீஸ். இப்ப நீ இந்த மாதிரி ஆத்திரப்பட்டு வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் இருக்கேன்ல. கொஞ்சம் அமைதியா இரு இந்திரா, எல்லாமே சரியாயிடும். நான் சொல்றேன்ல, ப்ளீஸ். சாரி கௌதம், என்னால அக்காவை எல்லாரும் அவமானப்படுத்துறத சுத்தமா தாங்கிக்கவே முடியல. உண்மையையும் ஓப்பனா சொல்ல முடியல. அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். சாரி. என்ன லூசு மாதிரி என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. அக்கா பாவம் கௌதம். சரி, புரியுது. வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், எல்லாமே சரியாயிடும். நாம குழந்தைய மும்முரமா தேடி கண்டுபிடிச்சு உங்க அக்கா கையில கொடுத்தா போதும். சரியா? ஆமால, ஆமா, அக்காவுக்கு குழந்தை தான் இப்போ மருந்து. ஆமா இந்திரா, நீ இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா நடக்காது. எப்பவும் போல நீ தைரியமா சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் நடக்கும். சரியா? நீ என் கூட இருக்கல்ல, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் இதுல இருந்து அக்காவை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன் கௌதம். அழாத இந்திரா. அது மட்டும் இல்ல, நாமன்னு சொல்லு. எல்லாத்தையுமே 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா செய்ய போறோம். சரியா? ம். அழாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். சரி, நான் அழ மாட்டேன். ம் ம் ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.